Hi friends. So இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து எக்ஸல்ல எப்படி டேட்டா வேலிடேட் பண்றது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். ஸோ வேலிடேஷன் அப்படின்னு வேற ஒன்றும் இல்லை. நான் இங்க ஒரு 5 rows இந்த டேட்டா என்ட்ரி பண்ணியிருக்கிறேன். ரிமைனிங் 5 வந்து பர்பஸ்ஃபுல்லா எம்டியா விட்டுருக்கிறேன். ஸோ இப்போ இந்த ரிமைனிங் இருக்கிற 5 rows காலம்ஸ்ல என்ன டேட்டா என்ட்ரி பண்ணணும், அந்த டேட்டாவோட ரேஞ்ச் என்னவா இருக்கணுங்கிறது ப்ரீ டிஃபைன் பண்ணிட்டோம்னா என்ட்ரி பண்றவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல கொஞ்சம் ஒர்க் ஈஸியா இருக்கும். ஸோ அதுக்காக வந்துட்டு தான் இந்த டேட்டா வேலிடேஷன் இருக்கிறது. செகண்ட் திங், unnecessary data or inappropriate data அந்த ரெஸ்பெக்டிவ் செல்ல என்ட்ரி பண்ணாம இந்த டேட்டா வேலிடேஷன் அப்படிங்கிற டூல் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ மேபி சொன்னா உங்களுக்கு புரியாது. let us get into the demonstration model. ஸோ டேட்டா வேலிடேஷன் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் கிளிக் த டேட்டா மாடியூல். அதுல பாத்தீங்கன்னா டேட்டா டூல்ஸ்ல பாத்தீங்கன்னா டேட்டா வேலிடேஷன் இருக்கும். ஜஸ்ட் கிளிக் தி டேட்டா வேலிடேஷன். ஸோ இந்த பாப்அப் விண்டோ தான் உங்களுக்கு ஃபுல் டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணும். ஸ்டார்ட்ஸ் வித் எனி வேல்யூன்னு கொடுத்துருக்கோம். எனி வேல்யூன்னு கொடுத்துருந்தா இந்த ரெஸ்பெக்டிவ் செல்லில் எந்த செல்ல நம்ம கிளிக் பண்ணி வச்சிருக்கணும் அந்த செல்லில் ஃபார் எக்ஸாம்பிள் C6 அந்த செல்ல என்ன டேட்டா வேணாலும் இங்க நான் என்ட்ரி பண்ண முடியும். இட் மே பி a character, it may be a date, or it may be a number or anything. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் எனி வேல்யூ அப்படிங்கிற டிஃபைன். சப்போஸ் ஹோல் நம்பர் நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோம். ஹோல் நம்பர் அங்கே கொடுக்க முடியாது. வில் கோ வித் நம்பர் ஆஃப் ப்ராடக்ட் சோல்டு. அதில் ஹோல் நம்பர் கொடுக்கலாம்னு வச்சுக்கோமே. ஃபார் எக்ஸாம்பிள் நான் செலக்ட் பண்ணி கொடுத்துக்கிறேன். ஸோ த ரிமைனிங் 5 cells ஐ வுட் லைக் டு கிவ் டேட்டா வேலிடேஷன் as a ஹோல் நம்பர். ஸோ ஹோல் நம்பர் அப்படின்னா ஏதாவது ரேஞ்ச் இருந்துச்சுன்னா ரேஞ்சை நம்ம டிஃபைன் பண்ணலாம். இங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர் ஆஃப் ப்ராடக்ட் சோல்டு ஐ கேனாட் சோல்ட் லெசர் தென் 0 products. ஸோ மினிமம் வேல்யூ 0ன்னு வச்சுக்கலாம். மேக்ஸிமம் லெட்ஸ் சே 75 வச்சுக்கிறேன். ஸோ இப்போ இந்த ரேஞ்சுக்குள்ள நான் என்ன டேட்டா என்ட்ரி பண்ண முடியும் அப்படின்னா பிட்வீன் 0 to 76. லெட் அஸ் ட்ரை. 0 என்ட்ரி ஆகுமானா எஸ், 75 எஸ். சப்போஸ் ஐ எம் கிவிங் 76, ஐ எம் கெட்டிங் an error message. என்ன error messageனா the value we entered is not valid. A user has restricted values that can be entered into a cell. So அந்த இப்ப இந்த செல்ல predefined value ஏதோ கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற மீனிங். That is called data validation. So retryல போயிட்டு I have to give 75. Right? Can I give 74.9? ஏன்னா அதுவும் lesser than 75 இல்லையா? But the Excel will not allow you because நீங்க இந்த செல்லுக்கு நீங்க டிஃபைன் பண்ணிக்கிறது this is a whole number. Whole number அப்படின்னா it should be 74 or 75. So அது மட்டும் தான் இது எடுத்துக்கும். So 74 எடுத்துக்கும், 73 எடுத்துக்கும். will not take it as decimal value. அப்ப decimal value யூனிட் பிரைஸ்ல கொடுக்கலாம் இல்லையா? it may be decimal value. So இங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். data validation whole number இல்லாம decibelனு இருக்கு பாருங்க. decibelனா again you can go with 0 to let's say 10,000 வரைக்கும் இருக்கு. So I can give you 0, I can give 10,000, I cannot give 10,001 because I'll get error message. Right? So can I give 0.1? Yes, that is possible because இத நான் வந்து decibel value-ஆ டிசைன் பண்ணியிருக்கிறேன். So அது வந்து possible. So remaining values போட்டுக்கலாம். Data validation-ஓட another steps. So மூணாவது ஸ்டெப் பாத்தீங்க அப்படின்னா it go with the list. List என்ன டிஃபைன் பண்ணிடுறோம். For example, remaining employees, let's say the same employees, employee 1, 2, 3, 4, 5 அவங்க தான் வர்றாங்கன்னு வச்சுக்கோமே. So every time I cannot copy and paste the employees here. இந்த இடத்துல 4 வருது அப்படின்னா for example I cannot copy and do it. ரொம்ப கம்மியான நம்பர் இருந்துச்சுன்னா yes, that is possible. If that number is a large one, I cannot do this one. So இதை சிம்பிளிஃபைடா பண்றதுக்கு என்ன அப்படின்னா that is the list available in the data validation. எப்படி அப்படின்னா I'll just go with the same exercise. லிஸ்ட்ல போறேன். லிஸ்ட்ல போனேன்னா it will ask to give a source data. source dataனா எந்த டேட்டா ரேஞ்ச் உங்களுக்கு அந்த செல்ல வரணும்னு நினைக்கிறீங்களோ you can give those ranges. For example, I would like to go with executive 1 to 5. So இந்த ரேஞ்ச்க்குள்ள எனக்கு செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரேஞ்ச் கொடுக்குறேன் அப்படின்னா see when I click the cell ஒரு சைடுல ஒரு ஐகான் வந்து ஓபன் ஆயிருக்கும், ஒரு arrow indication. அதை கிளிக் பண்ணீங்கன்னா you can see all executive list. இங்க உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். You can choose whichever you want.
இட்ஸ் குவைட் ஈஸி, ஜஸ்ட் ஒன் கிளிக்ல முடிஞ்சிடும். ஸோ கேன் ஐ ட்ரை ஹியர் அப்படின்னா இட் இஸ் நாட் பாசிபிள். பிகாஸ் நான் ரேஞ்ச் முன்னாடியே டிஃபைன் பண்ணும்போது 12th காலம் 12th ரோவை நான் டிஃபைன் பண்ணல. அப்ப நான் டிஃபைன் பண்ணியிருந்தா ப்ராபப்லி ஐ வில் கெட் இட். இப்ப நான் பண்ணாதனால எனக்கு வராது. என்ன பண்ணணும் அப்படின்னா ஐ ஹேவ் டு காப்பி திஸ் அண்ட் பேஸ்ட் ஹியர். அப்படி பண்ணா this is possible. So this is data validation la list அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன். Right, this is not required, so I am deleting this. So what else in the data validation? நம்ம whole number பார்த்தாச்சு, decimal பார்த்தாச்சு, list பார்த்தாச்சு. Next one is date. So இந்த particular portions எல்லாம் let us try with the date. Date கொடுத்தோம் அப்படின்னா it will ask you the from date and to date, அதாவது starting date and end date between இருந்துச்சு அப்படின்னா, right, you can define here not less than, equal to, greater than, you can define those days. So for example between days na let us say 1st June 2020 ல இருந்து 30th July வரைக்கும் கொடுத்திருக்கோம். So in between days, in between data I can able to enter here. For example, yes, that Excel will consider 30 July 2020. Yes, that is also possible. Let us try 31st July. Excel will not allow you to enter the data because நம்ம கொடுத்த date 1st July to 30th 1st June to 30th July. So அந்த date மட்டும் தான் என்ட்ரி ஆகும். So அதுக்கு அப்புறம்னா இது என்ட்ரி எடுத்துக்காது. So 36 will enter like this. 25 கம்மியா டேட் கொடுத்து பார்ப்போமே வருதான்ட்டு. Again that will not allow you. You are clear? So that is the date option. Sorry, I have to give 6. Right. So இது மாதிரி மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கு that you can try with. Text length கொடுத்தீங்கன்னா இந்த கேரக்டரோட லென்த் எவ்வளவு இருக்கலாம் அப்படிங்கறத நீங்க டிஃபைன் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 10th கேரக்டர் ரேட் கொடுத்தீங்கன்னா you cannot enter 11th கேரக்டர். அப்படி வந்துச்சுன்னா எரர் மெசேஜ் வரும். ஃபைன். What is this error alert? நார்மலா சிஸ்டம் has its own format of error alert. நம்ம இங்க பார்த்ததுதான். I will demo here. So errorனு வருது. So users point of viewல நான் இந்த ஷீட்டை நான் யாருக்கா ஷேர் பண்ணேன்னா அவங்க என்ட்ரி பண்ணும்போது இந்த மாதிரி எரர் இருந்துச்சுன்னா they may not be sure about what to be entered here. So அவங்களுக்கு ஒரு எரர் அலர்ட் வரணும். So என்ன தப்பு அவங்களுக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சா மட்டும் தான் they can able to work on it. So அந்த எரரை நம்ம கஸ்டமைஸா கொடுக்க முடியும். கஸ்டமைஸ்னா எப்படி கொடுக்கிறது அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் mistake in date format. Let's say it like this. So error message என்ன வரும்னா enter date from June to 30th July 2020. இப்படி ஒரு எரர் அலர்ட் மெசேஜ் கொடுத்துட்டோம் அப்படின்னா இங்க என்ட்ரி பண்ணும்போது தப்பா இருந்துச்சு அப்படின்னா that will not allow you. See, enter date from 1st June 2020 to 37/20. So இது ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா கொடுத்துருது உங்களுக்கு. Right? This is one way where we can get only error message. But entry பண்றதுக்கு முன்னாடி can we give any input for the candidate to enter? என்ன enter பண்றது அப்படிங்கறத டிஃபைன் பண்ண முடியுமானா yes, that is possible. எப்படி அப்படின்னா that is input message. அப்ப அங்க என்ன கொடுக்கிறதுனா date format, enter date between 1st June 2020 to 30th June 2020 அப்படின்னு கொடுத்துட்டா when I place a cursor here that will show you what to be entered. Date format, enter date between 1st June, there is a spelling mistake in between, please pardon me, 1st June 2020 to 37 June 20 அப்படிங்கிற டீடைல்ஸ் வந்துடும். So data validation ல போனீங்கன்னா you have setting options, you have input option, you have error message option, or means warning option. இந்த மூணு ஆப்ஷனுமே அந்த data validation ல பண்ண முடியும். Once data is being validated, misappropriate data entry பண்றதா இது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும், ஸ்டாப் பண்ணும். so that உனக்கு தேவையான டேட்டா மட்டுமே அங்க என்டர் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. so that's it buddies, bye.